Hi everyone, this is Sarvi Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கட்சி செயல்பாடே இல்லாம இருந்த தமிழக வெற்றி கழகம் கரூர் மக்களை விஜய் சந்தித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு எழ ஆரம்பிச்சிருக்கு. புதிய நிர்வாகிகள் நியமனம், நிர்வாக குழு அறிவிப்பு அப்படின்னு மறுபடியும் அரசியல் களத்திற்கு தாவேகா திரும்பியிருக்கு. மறுபடியும் அரசியல் களத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய விஜய் தன்னோட கட்சியில சில மாற்றங்களை பண்ணியிருக்காரு. விஜயோட இந்த நகர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். கரூர் சம்பவம் நடக்குது, 41 பேர் உயிரிழக்கிறாங்க. தாவேகா தரப்புல இருந்தும் விஜய் தரப்புல இருந்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் கட்சி ரீதியான எந்த செயல்பாடும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு முடங்கின நிலையிலே அவங்க இருந்தாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அவர் வீடியோ போட்டாரு. அதுக்கப்புறமா சிபிஐ கிட்ட இந்த விசாரணை போனதுக்கு பிறகு, இந்த கரூர் விவகாரம் சிபிஐக்கு போன பிறகுதான் நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டாரு. அவர் மட்டும் இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்களும் அவ்வளவா சோசியல் மீடியால ஆக்டிவா இல்லாம இருந்தாங்க. செய்தியாளர்களை சந்திக்கல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க எல்லாரும் தலைமறைவாவே இருந்தாங்க. எங்க இருக்காங்க அப்படிங்கறதே தெரியாம இருந்தது. இந்த நிலையில இந்த கரூர் விவகாரம் சிபிஐக்கு போனதுக்கு பிறகுதான் தாவேகா நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா வெளியில வர ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில சரி, மறுபடியும் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஆக்டிவா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எப்ப விஜய் கரூர் மக்களை சந்திப்பாரு அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டது. கரூர் மக்களை அவர் இன்னைக்கு சந்திக்கிறாரு, நாளைக்கு சந்திக்கிறாரு, அடுத்த வாரம் சந்திக்கிறாரு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வர ஆரம்பிச்சது. தன்னுடைய பணியூர் அலுவலகத்துக்கு கரூர் மக்களை வரவழைச்சு அவர் மீட் பண்ண போறாரு, இப்படியான செய்திகள் வந்தது. தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்களை இதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பணியூருக்கு கரூர் மக்களை வரவழைச்சு நீங்க ஆறுதல் சொல்லக்கூடாது, நீங்க நேரடியா கரூருக்கு வரணும், இப்படியான சில கோரிக்கைகளையும் அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில விஜய் கரூர் மக்களை எங்க சந்திப்பாரு, எப்ப சந்திப்பாரு அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப தாவேகா நோக்கி முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மகாபலிபுரத்துல விஜய் கரூர் மக்களை சந்திக்கிறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்காரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துல ஏறக்குறைய 37 குடும்பம் மகாபலிபுரத்துக்கு வந்தது. அவங்கள விஜய் சந்தித்து தனித்தனியா சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. ஆனா அங்க என்ன நடந்தது, என்ன பேசினாரு அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஊடகங்களுக்கு சொன்னதா சில செய்திகள் வர ஆரம்பிச்சது. இதுக்கு இடையில, அதாவது இந்த வழக்கு சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடியும் விஜய் கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் தாவேகா நிர்வாகிகள் அதிகமா புஷி ஆனந்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து தலைமறைவா இருந்தாரு. தாவேகாவோட பொதுச் செயலாளர் அவர்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத பேசியிருக்கணும், செய்தியாளர்களை சந்திச்சிருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா போய் பார்த்திருக்கணும். ஆனா அவர் எதுவுமே பண்ணல. இன்னும் சொல்லணும்னா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறதே தெரியல. ஊடகங்கள்ல அவர் தலைமறைவா இருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் வர ஆரம்பிச்சதுனால விஜயோட ரசிகர்களை புஷி ஆனந்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரை கட்சியை விட்டு தூக்கணும், அவரை பதவியில இருந்து நீக்கணும், இப்படியான சில விஷயங்களை அவங்க அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. கிக் அவுட் புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாக் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது. இந்த நிலையில புஷி ஆனந்துக்கு ஆதரவாகவும் சிலர் பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் புஷி ஆனந்த் கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமி தான். ஏன்னா அவர் தான் விஜய்க்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுப்பவர், தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பவரே ஜான் ஆரோக்கியசாமி தான். எனவே அவருடைய சொல்படி, அவருடைய அறிவுரைப்படி தான் விஜயோட நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அவரை தான் விமர்சனம் பண்ணணும், ஜான் ஆரோக்கியசாமி தான் கேள்வி கேட்கணும், இப்படியான பதிவுகளையும் சோசியல் மீடியாவில பார்க்க முடிஞ்சது. எனவே தாவேகா நிர்வாகிகள் ஒரு சிலர் புஷி ஆனந்தை விமர்சனம் பண்றாங்க, ஒரு சிலர் ஜான் ஆரோக்கியசாமியை விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலும் சோசியல் மீடியாவில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், தாவேகாவோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் யாருமே இது குறித்து எந்த கருத்தும் சொல்லாம தான் இருந்தாங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா மீது, விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முழுக்க முழுக்க பதில் சொன்னவர்கள் தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அதே போல அவங்களுக்கு ஒரு வருத்தமும் இருந்தது. தொடர்ந்து நாம தான் பேசுறோம், விஜய் பேச மாட்டேங்கிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. முக்கியமா சட்டமன்றத்துல கரூர் சம்பவத்துல என்ன நடந்தது, தாவேகாவோட செயல்பாடு எப்படி இருந்தது, தாவேகா தலைவரோட செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிடம் பேசினார். அதுக்கு எந்த பதிலும் தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்படல. அதே போல எடப்பாடி பழனிசாமி, பாஜக இவங்க எல்லாரும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆதரவு தெரிவிக்கிறதோட மட்டும் நிக்காம எங்க கூட்டணியில அவங்க இடம் பெறுவாங்க அப்படிங்கறத மறைமுகமா ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்லணும்னா தன்னுடைய பரப்புரை கூட்டத்துல தாவேகா கொடி பறக்கிறத குறிப்பிட்டு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில இடம்பெற போகுதா தாவேகா, இப்படியான விவாதங்கள் தொடர்ந்து எழுந்தது. ஆனா இது குறித்து எந்த விதமான ஒரு அறிவிப்பும் தாவேகா தரப்புல இருந்து இல்ல. இந்த நிலையில சிலர் இன்னொரு கேள்வியை முன் வச்சாங்க. ஒருவேளை விஜய் கரூர் மக்களை சந்தித்ததுக்கு பிறகு, இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரு தன்னோட கட்சியை கலைக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியை சிலர் முன் வச்சாங்க. எது எப்படி இருந்தாலும் தாவேகாவோட கட்சி கட்டமைப்பு சரியில்லை அப்படிங்கறத ஒரு கட்டத்துல தாவேகா நிர்வாகிகளுமே சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் சிபிஐக்கு இந்த வழக்கு போனதும் நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்
விஜய் தரப்புல இருந்து வந்தது. அதே போல தாவேகா 2ஆம் கட்ட நிர்வாகிகளும் தங்களோட முன்ஜாமீனை வாபஸ் வாங்கினாங்க. இந்த நிலையில தான் கரூர் மக்களை எங்க சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை தாவேகால நடத்தப்பட்டு கடைசியா மகாபலிபுரத்துல சந்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில அந்த சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு நடந்த அடுத்த நாளே திமுக மீது விமர்சனங்களை முன்வைத்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியானது. டெல்டா மாவட்டங்கள்ல நெற்பயிர்கள் வீணாகுது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியிட்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டாங்க. எனவே இந்த அறிக்கை மூலமா நாங்க மறுபடியும் அரசியல் களத்திற்கு திரும்பி இருக்கோம், நாங்க இனிமே ஆக்டிவா இருப்போம், எங்களுடைய கட்சி செயல்பாடு இனிமே வேகம் எடுக்கும் அப்படிங்கறத தங்களோட இந்த அறிக்கை மூலமா அவங்க சொன்னாங்க. அதே போல அமைச்சர் KN நேரு குறித்து அமலாக்கத்துறையோட கடிதம் தொடர்பா தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரான அருண்ராஜ் விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். திமுகவையும் KN நேருவையும் விமர்சனம் பண்ணி அவர் அறிக்கை வெளியிட்டார். அந்த வகையில கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி திமுகவை டார்கெட் பண்ணி பல விமர்சனங்களை முன் வச்சாங்களோ அதே மாதிரி பழைய நிலைக்கே தாவேகாவினர் திரும்பிட்டாங்க அப்படிங்கறத அருண்ராஜும் தன்னோட அறிக்கை மூலமா சொன்னார். இந்த நிலையில தான் சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் பேசின மாதிரி, தாவேகா தொண்டர்கள் பேசின மாதிரி கட்சி நிர்வாகத்துல சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டு நிர்வாக குழு அறிவிப்பு அப்படிங்கறத விஜய் வெளியிட்டிருக்காரு. தாவேகாவுல 28 பேர் கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவோட வேலை என்னன்னா தாவேகாவோட அன்றாட பணிகளை, அன்றாட செயல்பாடுகளை இந்த குழு தான் இனிமே கவனிக்கும். இந்த குழுல பெரும்பாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள், தாவேகாவோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாரும் இருக்காங்க. பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், இவங்க எல்லாரும் இருக்காங்க. முக்கியமா ஒருத்தர் மட்டும் பட்டியல்ல இல்ல, ஒருத்தரோட பேர் பட்டியல்ல இல்ல. அவர் தான் தாவேகாவோட பொருளாளர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு அறிமுகமானவர் கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பில் இருந்தே விஜயோட தொழில், அவருடைய முதலீடுகள், அவருடைய வரவு செலவு கணக்கு, இப்படி எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் வெங்கட்ராமன் தான். அதனாலதான் விஜய் கட்சி தொடங்கினதும் கட்சியோட பொருளாளர் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பு வெங்கட்ராமனுக்கு கிடைச்சது. எனவே வெங்கட்ராமனை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயோட வலதுகரம், விஜயோட நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கமானவரா பார்க்கப்பட்டவர் வெங்கட்ராமன். மாமல்லபுரத்துல கரூர் மக்களை விஜய் சந்திக்கிறார். சந்திப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கு வெங்கட்ராமன் தன்னோட கார்ல போறாரு. ஆனா அங்க இருந்த தனியார் பாதுகாவலர்கள் அவரை உள்ள விடல. உங்களோட அடையாள அட்டை எங்க அப்படின்னு சொல்லி அவரை 15 நிமிடம் கேட்டு வெளியிலேயே நிறுத்துறாங்க. கட்சி பொருளாளருக்கே இப்படிப்பட்ட நிலைமையா அப்படிங்கிற கேள்வி அப்ப முன்வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பின்னணியில என்ன காரணம்? விஜய் அவர் மேல அதிருப்தியில இருக்காரா, அல்லது அவருடைய பதவியை மாத்த போறாங்களா, இப்படியான கேள்விகள் எழுந்தது. ஏன்னா ஏற்கனவே கட்சியில புஸ்ஸி வெர்சஸ் ஆதவ் அர்ஜுனா வெர்சஸ் ஜானோரிகேசாமி இப்படியான ஒரு மோதல் போக்கு இருக்கிறதா செய்திகள் வரக்கூடிய நிலையில இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுமே 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் சரியா செயல்படாததுனால கட்சி நிர்வாகத்துல மாற்றம் கொண்டு வரணும், ஒரு சில நிர்வாகிகளை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் சோசியல் மீடியாவில் தாவேகா தொண்டர்கள் வச்சதுனால அதனுடைய எதிரொலியா வெங்கட்ராமன் மேல விஜய் நடவடிக்கை எடுக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. இதையும் தாண்டி விஜயோட அறிவிப்புல, இந்த நிர்வாக குழு நியமனம் தொடர்பான அவருடைய அறிவிப்புல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே தாவேகாவுல புஸ்ஸி ஆனந்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு விஜய். அதுல முக்கியமா புஸ்ஸி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் கட்சியோட செயல்பாடு, மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை, நிர்வாகிகள் நியமனம், இப்படி கட்சி ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பவரா புஸ்ஸி ஆனந்தா இருந்தார். எனவே விஜய் தாவேகா சார்பா எந்த ஒரு அறிக்கை வெளியிட்டாலும் என்னுடைய உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் ஆனந்தோட வழிகாட்டுதல் படி அப்படின்னு சொல்லிதான் அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா இந்த நிர்வாக குழு தொடர்பான விஜயோட அறிக்கையில எனது வழிகாட்டுதல் படி, எனது உத்தரவின் படி அப்படின்னு தன்னோட பெயரை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில புஸ்ஸி ஆனந்த் பெயரே இல்ல. இது மூலமா புஸ்ஸி ஆனந்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விஜய் குறைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எனவே ஒரு மாதம் தாவேகா கட்சி முடங்கி இருந்த நிலையில இது போன்ற அறிவிப்பு தாவேகா தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும். அவங்க இனிமே ரொம்ப வேகமா வேலை பார்ப்பாங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதமே இருக்கக்கூடிய நிலையில இந்த வியூகம் நம்மளோட கட்சிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதா விஜயோட எண்ணமா இருக்கு. எனவேதான் அவங்க அடுத்த கட்டமா நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. எனவே தாவேகாவோட இந்த வேகம், விஜயோட இந்த வியூகம் மீண்டும் அவர்களுக்கு அரசியல் களத்துல கை கொடுக்குமா? 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அவர்களுடைய இந்த வியூகம் எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு, விஜய்க்கு உதவும் அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.